இங்கே பூனேயில் நான் பால் எப்படி வாங்குறேன்னா ஆப்பில் தான் வாங்குகிறேன். தினம் வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். அதனால் ஆப்பில் போட்டு வச்சிட்டோம்னா 12 முன்னாடி 5:30க்கெல்லாம் பால் வீட்டுக்கு வந்துடும். இன்றைக்கி பால் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு சாதம் வச்சுருந்தேன் ஒரு சைடில். நேற்று பால் கொஞ்சம் இருந்துச்சு, அந்த பாலில் டீ போட்டு வச்சுட்டேன். காலையில் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சப்பாத்தி தான் கொடுத்து அனுப்பிச்சி விடணுன்னு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதோடு வந்து என் ஹஸ்பண்டுக்கும் சப்பாத்திக்கு மாவு பிழையணுமா, அதனால் ரெண்டுமே சேர்த்து ஒரடியாக பிசைந்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி நான் பொட்டேட்டோ ஃப்ரை தான் வச்சுருந்தேன். பாப்பா வந்து பொட்டேட்டோ தவிர மற்ற எந்த வெஜிடபிளும் சாப்பிட்றதில்ல. அதனால தான் அப்பப்போ வந்து நான் பொட்டேட்டோ ஃப்ரையாவது சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு செஞ்சிடறது. மினி சப்பாத்தி போட்டேன் பாப்பாவுக்கு. சாதம் வடித்து கொஞ்சமாக சாம்பார் வச்சு ரெண்டுத்துக்கும் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் வச்சு டிஃபன் பேக் பண்ணி பாப்பா கொண்டு போய் விட்டு வந்தேன். இன்றைக்கி முட்டை புர்ஜி செஞ்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேகி செஞ்சு சாப்பிட்டேன். 11:30க்கு மேலே சப்பாத்தி போட்டு என் ஹஸ்பண்டுக்கு டிஃபன் பேக் பண்ணிட்டேன். இங்கே பூனேயில் மழையாக இருக்கிறதுனால கையில் துவைச்ச துணியை மிஷினில் ஸ்பின் பண்ணி காய வச்சுட்டேன். இப்படி தான் இன்றைக்கி போச்சு.